கர்த்தரின் கிருபை உங்களோடு இருப்பதாக. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆழ்வதாக. உங்கள் வாழ்வின் பிரயாசத்தின் முதல் பலனை, சிறந்த பலனை தேவனுக்கு செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற அருமையான பணியாளர்களை உங்கள் ஜெபத்தினாலும் உழைப்பினாலும் தாங்கி அவளை ஆசீர்வதியுங்கள். அவள் உங்களுக்காக திறப்பின் வாசல் நின்று செபிக்கிறவர்களை தாங்குங்கள். மேலையிலே பிரசங்கம் பண்ணுவதோ ஆராதிப்பது மாத்திரமல்ல, உண்மையாகவே தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்காக நிற்கிறவர்களை கண்டுபிடிப்பது மிக சிறந்தது. உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நின்று எப்பொழுதும் போராடுகிற மக்களை கண்டுபிடிங்க. அவங்க உங்கள் உழைப்பினால் தாங்குங்க. அதுதான் காணிக்க. அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், பரலோகத்தை அசைக்கும். உண்மையான ஊழியர்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் எல்லைகளை கர்த்தர் சமாதானமாய் நிரப்புவார். இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்களேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக உழைப்பேன். அப்படி உண்மையாய் முழு நேரமாய் உழைக்கிறவர்களை நான் தாங்குவேன். நானும் என் குடும்பமும் கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்பதல்ல, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் பிரயாசப்படுவோம் என்று ஒப்பு கொடுத்து செவியுங்கள். இந்த நாளிலே தேவனுடைய தயவு உங்களுக்கு வரும். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வரும். தேவ தயவும் தேவ மகிமையின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். இப்பொழுதே கட்டுகள் உடையும், கயிறுகள் அருகும், தடைகள் மாறும். கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளுக்கு செழுமையை கட்டளையிடுவார், பரிபூரண நன்மைகளை கட்டளையிடுவார். அவளை முடிசூட்டி அலங்கரித்து ஆசீர்வதித்து பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை எடுத்து நிறுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய சமூகம் உங்கள் முன்பாக செல்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் பேர் பெறாய் தனித்தனியாய் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் தொழிலிலே ஆசீர்வாதத்தையும் முன்னேற்றத்தையும் பெருக்கத்தையும் கட்டளையிடுகிறார். உங்கள் வேலையிலே நல்ல சமாதானத்தை, அமைதியை கட்டளையிடுகிறார். மனுஷனுடைய கண்களிலே தயவு கிடைக்க கிருபை செய்கிறார். படிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தருகிறார், முன்னேற்றத்தை தருகிறார், ஞாபக சக்திகளை தருகிறார். நல்ல ஞானத்தையும் புத்தி கூர்மையும் அறிவையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், கலங்காதே திகையாதே என்று சொல்கிறவர் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. யார் உங்கள் கூட இருக்க முடியும்? ஒன்றும் நம்ம இடத்துல இல்லாத பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் தான் ஏதாவது ஒன்று வரும், யாராவது தேடி வருவாங்க. எதுவுமே இல்லாதப்போ உங்கள் கூட இருக்கிறார் பாருங்கள். அவர் தான் சர்வ மகிமையின் தேவன், சர்வ சிருஷ்டிகர். அவங்களை ஆசீர்வதிப்பார், நன்மைகளை தருவார். சிறு பிள்ளையை போல் உங்களை தாழ்த்துங்க. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க, பரிசுத்தமாக வாழுங்க, நன்மைகளை செய்யுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒப்பு கொடுங்க, பிரயாசப்படுங்க. உங்கள் எல்லைகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் எல்லைகளை செழிப்பாக்குவார். ஒன்றுக்கும் குறைவில்லாமல் வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா.